என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு நாள் நான் மும்முரமாக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தலைமையகத்தில் இருந்து ஒரு பெரிய அதிகாரி எனக்கு போன் பண்ணி ஒரு சந்தேகத்தை கேட்டார். அப்பொழுது நான் மிகவும் பிஸியாக ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான் ஸ்டேட் பேங்குக்கு அனுப்பவில்லை என்றால் கோயம்புத்தூர் மாவட்ட பரிவர்த்தனைகள், காசோலைகள் பரிவர்த்தனைகள் அத்தனையும் நின்று போய்விடும். எனது வங்கியில் நேரம் கடந்து கொண்டிருந்தது. மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் திரும்பவும் போன் நான் சொன்னேன், சார் ஒரு 10 நிமிடம் கழித்து நான் போன் பண்ணுகிறேன் உங்களுக்கு. நோ இப்பொழுதே எனக்கு டேட்டா வேண்டும் என்றார். நான் சொன்னேன், மிகவும் முக்கியமான பணியில் இருக்கிறேன் என்றேன். அவர் தன்னுடைய கெத்தை காண்பிக்கும் விதமாக நான் யார் தெரியுமா என்று சொல்லி அவருடைய பதவியின் பெயரை சொல்லி என்னிடம் கேட்டார். நான் உடனே கேட்டுவிட்டேன், சோ வாட் என்று விட்டேன். என்ன கேட்கிறார்? சோ வாட்டா? சர்க்கிள் ஆபீஸுக்கு நான் போன் பண்ணுகிறேன் என்றார். நான் போனை துண்டித்து விட்டேன். நானே துண்டித்து விட்டேன். என்ன வேண்டாம் பண்ணிக்கொள் என்று சொல்லி துண்டித்து. வேதத்தில் வரும் இந்த பகுதியை நான் படிக்கும்போது எனக்கு அந்த கடந்த கால நினைவு வந்தது. ஒரு சாதாரண ஒரு பிரஜை ஒரு ராஜாவே எச்சரிக்கிறேன், நீ செய்யற தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்று எச்சரிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு பிரஜை ராஜாவை காஷன் பண்றான்னா, எச்சரிக்கை பண்றான்னா அதுக்கும் ஒரு கெத்து வேணும். எல்லாரும் பண்ணிட முடியாது. வேதத்துல நம்ம பாக்குறோம், அவசர ராஜா அவன் முன்னால எவனுமே அவனுடைய பெர்மிஷன் இல்லாம எவனுமே அவன் முன்னால போக கூடாது, கொண்டு போட்டுருவான். அதே மாதிரி அவன் முன்னால எவனாவது வந்துட்டானா அவன் செங்கோலை நீட்டினானா தப்பிச்சான், இல்லன்னா அவுட்டு. செங்கோலை நீட்டினானா மன்னிச்சிட்டான்னு அர்த்தமா. அதுல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ராஜாவை காஷன் பண்றான்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதுக்கும் ஒரு கெத்து வேணும். யாரு ஏறதுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். நீ போகிற வழி தப்பு, உன்னை திருத்திக்க. என்ன பண்ணுறான், சகோதரன் பிலிப்பனுடைய மனைவியை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறான். பெரிய தப்பு இது, கடவுளுக்கு பிடிக்காது, ஜாக்கிரதையாக நீ எச்சரிக்கிறான். உலகத்தில் நம்ம வாழும்போது கடவுளுக்கு பயந்து வாழணும்.